சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். தம்பி, வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, தண்ணி குடிங்க. வெண்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா தம்பி? ஒரு தகவலும் தெரியல நாகு. நாய் மாதிரி அலைஞ்சதுதான் மிச்சம். எல்லாம் மல்லியால வந்தது. 8 வயசுல ஒரு பொண்ணு ரோட்டு பக்கத்துல நிக்கிறத பார்த்தேன்னு வண்ணாரப்பேட்டையில இருந்து போன் வருது. அதே மாதிரி திருவான்மியூர்ல ஒரு 8 வயசு பொண்ணு கோயில் பக்கத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கான்னு போன் வருது. அங்க இருந்து திருவான்மியூர் வந்தா அம்பத்தூர்ல இருந்து போன் வருது. சோஷியல் மீடியால இந்த கண்டென்ட் நல்லா ரீச் ஆயிருக்கு. அது ஏதோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தகவலையும் கேட்டு அலையத்தான் முடியல. அவ்வளவு தூரம் போய் அது நம்ம பொண்ணு இல்லங்கிறப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. காலையில இருந்து நான் 10 குழந்தைங்களை பார்த்துட்டேன். குழந்தைங்க ஏன் இப்படி காணாம போயிட்டு இருக்காங்கன்னு வருத்தமா இருக்கு. அதுல ஒரு பொண்ணாச்சு ஏன் குழந்தையா இருக்க கூடாதுன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் வேற என்னதான் வழி தம்பி? போலீஸ் என்ன சொல்றாங்க? நம்மள மாதிரி அவங்களும் திகைச்சுதான் நிக்கிறாங்க. அந்த கலாவதிங்கிற பொம்பளை இருக்கிற வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேற எந்த தகவலுமே கிடைக்கல. சரி தம்பி, இப்பவாவது மல்லி சொன்ன அந்த ஆயுஷ் ஹோம பூஜையை பண்ணி பார்க்கலாமா? எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்றோம், அப்படியே அதையும் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும்ல. தயவு செஞ்சு மல்லி சொல்றாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நான் சொன்னதை அவ கேட்டிருந்தானா இந்த நேரத்துக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. வெண்பா என் கூட இருந்திருப்பா. சொன்னதை கேட்காம குழந்தைய கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு இப்ப பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காளா? ஆக்சுவலா சொல்ல போனா இருக்கிற பிரச்சனையில அவ முகத்தை கூட பார்க்க முடியல. அதான் உண்மை. எல்லாரும் என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் என் பொண்ணு ஞாபகமாவே இருந்து என் பொண்ணை கண்டுபிடிக்கிறேன். ஹலோ சார், நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஒரு 8 வயசு பொண்ணு காணாம போச்சுன்னு சோசியல் மீடியால விளம்பரம் போட்டதீங்களா? ஆமா. இங்க பெரம்பூர்ல சித்தி விநாயகர் கோயில் வாசல்ல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதான் அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணேன் சார். சார், என்ன கோயில் சொன்னீங்க? சித்தி விநாயகர் கோயிலா? ஆமா சார். பெரம்பூர் தானே? ஆமா சார். சரிங்க, நான் இப்பவே வரேன். சரி நாகு, நான் பெரம்பூர் போறேன், போயிட்டு வந்துடுறேன். மல்லி, இப்ப ஏன் அழற? நான் இங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்கேன். அவர் சட்டு பண்ணவே இல்லையா அண்ணி? அவர் தான் கோவமா இருக்காருல்ல. என்னதான் கோவமா இருந்தாலும் இத்தனை நாள் கூட வாழ்ந்தவளை மறந்துடுவாரா? என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனாரு. எனக்கு என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா அண்ணி? மல்லி, இது எல்லாமே மாறும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா வா. ஐஷோ, மம்மி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். தாத்தா வேற இல்ல, கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. ஓகே மம்மி. ஏய், மம்மி உன்னை சொன்னா என்ன பார்த்து பதில் சொல்லு. ஓகே. போனே கதி. ஐஷோ. ஹாய் டாடி. மம்மி எங்க? மம்மி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஏய், அந்த போனை காட்டு. ஏன்? கொடுறா, கொடு. சரி, அந்த பூ கிளைண்ட் லைன்ல இருக்க.
அடுத்தவங்க போனை எடுக்க கூடாதுன்னு உனக்கு மேனஸ் இல்ல? ஐஷோ, அன்னைக்கு மம்மியோட போனை கையில வச்சிருந்தியா, அது எங்க? அது சூப்பர் போனு. அது எடுத்ததுக்கே எனக்கு 2 அடி போட்டாங்க. இனிமே எப்பவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டது அந்த போன் எங்க? அந்த ரூம்ல இருக்கு. அப்படியா? தீபிகா, நீ 2 பிஸ்டல் 2 போன் எல்லாத்துலயும் 2 யூஸ் பண்றவ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பாஸ்வேர்டு அவள்கிட்ட போய் கேட்க தெரிஞ்ச ஐஷோ. ஐஷு செல்லம், இந்த போனோட பாஸ்வேர்டு தெரியுமாடா? ஐயோ, இது கூட தெரியாதா? மம்மியோட பர்த்டே டாடி. ஐயோ, மம்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் எதுவும் சொல்லப்பா, நான் உள்ள போறேன். வெட்னஸ்டே தானே 100 மீட்டர் நடந்துச்சு. அன்னைக்கு இந்த போன்ல இருந்து இந்த ஒரு நம்பருக்கு இத்தனை கால் பண்ணிருக்கா? ஹலோ சார், நான் தீபன் பேசுறேன் சார். எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்கவே மாட்டேன்றாங்களே. இப்போ நான் அதுக்காக கால் பண்ணல. அந்த 4 ரவுடிங்களை பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கா சார்? அதெல்லாம் இருக்கு சார். அதைத்தானே முதல்ல வாங்கி வைப்போம். சார், அந்த நம்பர்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லவா இல்லை அனுப்பி வைக்கவா? சார், அனுப்பிச்சு வச்சிருங்க சார், அது பெட்டர். சரி, இப்போ உடனே அனுப்புறேன். தீபிகா தான் அந்த கிரிமினல்ஸ் கிட்ட அடிக்கடி பேசியிருக்கா. அப்ப நாம நினைச்சது சரிதான். வெண்பா கடத்தலையே இவ தான் ஏற்பாடு பண்ணிருக்கா. நீ எல்லாம் இன்ஸ்பெக்டரே இல்லடி, கேடி கிரிமினல். இருக்குடி உனக்கு. உனக்கு நான் போட்டோ அனுப்புறேன் பாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சோஷியல் மீடியால போடாம இருக்கணும்னா 2 டீல் தான் இருக்கு. ஒண்ணு, ஒரே ஒரு நாள் என்னோட நீ மறுபடியும் பிக்னிக் வரணும். இல்லனா 20 லட்சம் ரூபாய் பணம் தரணும். என்ன சொல்ற? டேய் வாடா போலாம். டேய்ரா, உன்னால நாங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்கோம் மயிலே. அதை வட்டி முதலுமா வசூலிக்காம விட மாட்டோம். எந்த நேரத்துல அந்த பாவியை சந்திச்சனோ என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இவ்ளோ கேவலமா பேசுறான். பழகும் போதெல்லாம் அவன் இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. உரிக்க பேசினான். எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னான். ஆனா இப்போ என் உயிரை எடுப்பேன்னு சொல்றான். கடவுளே,
இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? அக்கா மாமா நல்லா இருந்தா கூட இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். அவங்களே வெண்பாவை காணோன்னு நிம்மதி இல்லாம அலையுறாங்க. இந்த சமயத்துல இந்த பிரச்சனையை நான் எப்படி சொல்றது? ஐயோ, 20 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அவன் சொல்ற மாதிரி அவன் கூப்பிடுற இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? ரெண்டுமே என்னால முடியாது. என்னால முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரே விஷயம்தான். அதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்க முடியும். அக்கா, மாமா, அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மயில் கோல உங்களோட வாழ தகுதி இல்லாதவ. என்ன மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதோ, இதோட முடிச்சுக்க வேண்டியதோ. மயிலே, ஏண்டி ஹாட் பாக்ஸ்ல சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலையா நீ? அப்படியே இருக்கு. இல்ல அண்ணி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்ப சாப்பிடுவ? ஏற்கனவே மணி 10 ஆயிருச்சு. இல்ல நீ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, நீங்க போங்க. சீக்கிரம் வந்து சாப்பிடு. உன் முகம் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல மயிலு, நீ நல்லா இல்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல, 2-3 நாளா உன் முகத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் முகம் நல்லாவே இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணி, நம்ம பாப்பாவை காணோம்ல, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி. அதான். அந்த வருத்தம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கே. ஆனா உன் முகத்துல அந்த வருத்தம் இல்ல, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. எந்த நிமிஷத்துலயும் வெடிச்சிடுற மாதிரி ஒரு அழுக தயாரா இருக்கு. நான் சொல்றது உண்மைதானே? இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணி, அந்த பையன் வெயில்ல வெளியே வந்துட்டான். அந்த பையனா? அந்த தினேஷ். உனக்கு எப்படி தெரியும்? மார்க்கெட் போறப்ப நான் அவனை பார்த்தேன் அண்ணி. அவன் வந்தா வந்துட்டு போட்டும். அவன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு தான் போவான். கொஞ்ச நாள் வெளியே விட்டுருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்கு அண்ணி. இங்க பாரு மயிலு, காதலிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம காதலிக்கிற பையன் யாரு, என்ன, நல்லவனா, ரவுடித்தனம் பண்றவனா, அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் காதலிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நாள் பின்னாடி சுத்துறவனை காதலிக்க ஆரம்பிச்சா இப்படிதான் பயப்பட வேண்டியிருக்கும். அவன் ஒரு பொறுக்கி, குடிகாரன், பத்தாததுக்கு பொண்ணுங்களை கடத்தி விக்கிறவன். அவன் நல்லவன் இல்லைன்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம், நீ கேட்கல. மீறி காதலிச்ச, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். இதெல்லாம் பழகும் போது தெரியல அண்ணி. அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சான். இப்பதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். இப்பதான் அப்படி நடந்துக்கிறானா? என்ன அர்த்தம்? வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசுறானா? இல்ல நீ இங்க பாரு, அப்படி ஏதாவது நடந்திருந்தா உண்மையை சொல்லிடு. பிரச்சனையை பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. இல்ல நீ, அவன் என்கிட்ட பேசல, நானாதான் பயப்படுறேன். மயிலு, உன் துரதிர்ஷ்டம் உன் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லாம போனது. உன் அதிர்ஷ்டம் மல்லி மாதிரி ஒரு அக்காவும் விஜய் மாதிரி ஒரு மாமாவும் கிடைச்சது. உலகத்துல வேற யாருக்கும் இப்படி கிடைக்காதுமா. உன் அக்கா கூட உனக்கு செய்யறது அவ கடமைன்னு நினைச்சுக்கலாம்.
ஆனா விஜய் தம்பி அவரை மாதிரி ஒரு ஆளெல்லாம் வாழ்க்கையில கிடைக்க மாட்டாங்க. நிறைய ஆம்பளைங்க கட்டின பொண்டாட்டிய பாரமா நினைக்கிறாங்க. ஆனா விஜய் தம்பி மல்லியோட குடும்பத்தை அவர் குடும்பமா எல்லாம் நினைக்கிறாரு. நம்ம எல்லாரையும் பாத்துக்கிறது கடமையா நினைக்கிறாரு. ரொம்ப முக்கியமா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா எப்படி வளர்த்து கட்டி கொடுத்திருப்பேனோ அதே மாதிரிதான் மயில வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு எல்லா சபையிலயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் கிடைக்கும் போது அவரை கடவுளா நினைச்சு கும்பிடணுமா? ஏதாவது தப்பு பண்ணி அவங்களுக்கு தலகுனிவை ஏற்படுத்திடக்கூடாது. ஏற்கனவே விஜய் தம்பிக்கு உன்னால வந்த அசிங்கம்லாம் போதும். நீ மறுபடியும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாத. நான் சொல்றது புரியுதுல்ல? சரிங்க நீ. இனி என்ன நடந்தாலும் அன்னிக்கிட்ட முதல்ல சொல்லு. நாம சரி பண்ண முடியுமான்னு பாப்போம். பெரிய பிரச்சனைனா அக்கா மாமா கிட்ட கொண்டு போவோம். புரியுதா? சரிங்க நீ. அண்ணி. மயிலு, என்னாச்சு? ஏன் இப்ப திடீர்னு அழற? இங்க பாரு, இங்க பாரு. இப்படி எல்லாம் அழக்கூடாது. நீ தைரியமான பொண்ணு, எப்பவுமே தைரியமா இருக்கணும். இப்படி எல்லாம் அழக்கூடாது மயிலு. இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு முக்கியமே தைரியம் தான். புரியுதா? முகத்தை கழுவிட்டு சாப்பிடவா போ. என்ன தீபன், சர்ப்ரைஸா சீக்கிரமா வந்திருக்க போல. ஐஷு எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? தீபன், கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம அப்படி பாத்துட்டு இருக்க. முறைச்சு வேற பாக்குற. என் கேள்விக்கு பதில் சொல்லாம டைம் வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தீபிகா, இது வீடு ஸ்டேஷன் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் லாக்அப்ல இருக்கிற கிரிமினல்ஸ் கிடையாது. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் உடனே பதில் சொல்றதுக்கு. என்னாச்சு உனக்கு? பயங்கர சண்டை போடுற மூட்ல இருக்க. நான் சண்டை போடுற மூட்ல எல்லாம் இல்லப்பா. நிறைய ஃபைல் பார்க்க வேண்டியிருக்கு. நீ ஃபர்ஸ்ட் எடுத்து காலி பண்ணு. எப்படி உன்னால இவ்வளவு குரூயலா இருக்க முடியுது? எப்படி உன்னால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. தீபிகா, நமக்கும் 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. தீபிகா, எப்படி கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லாம இவ்வளவு கூலா இருக்க முடியுது? ஏய், நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா வேற ஊருக்கு போயிருக்காரு. தலை ரொம்ப வலியா இருக்கு. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருந்தா ஆர்கியூ பண்ணாம சுட ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? இல்லனா இடத்த காலி பண்ணு. நான் வேணா காஃபி ஆர்டர் பண்ணிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் நைன் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காத. தீபிகா, நான் பல விஷயத்துல பொறுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். தீபிகா, இதுல ஒரு குழந்தையோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு, ஒரு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் அங்க ஒரு குடும்பமே தவிச்சிட்டு இருக்கு. தீபிகா, நம்மளால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்ற? இன்னமும் பாயிண்ட்டுக்கு வராம சுத்தி சுத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்க. கோர்ட்ல கேஸ் எப்படி இழுத்தடிச்சேனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உன் கிளைண்ட் நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. வீட்லயே இப்படி இழுத்தடிச்சா என்ன அர்த்தம்? தீபிகா, this is not joke. உன்னோட குரூயலான ஜோக்ஸை இத்தோட நிறுத்திக்கோ. வெண்பாவை எங்க வச்சிருக்க? தீபிகா, ப்ளீஸ், என்ன பிளானோட கடத்தி வச்சிருக்க அதையாவது சொல்லு. என்ன உளறிட்டு இருக்க? வெண்பாவை பத்தி என்கிட்ட கேக்குற? இதுல எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு வேற கேக்குற? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், கிரிமினல் கிடையாது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நானும் உன்னை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ பண்ணிருக்கிற காரியம் கிரிமினல் பண்ணிருக்கிற காரியத்தை விட கேவலமான ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை கிரிமினல் கூட பண்ண மாட்டான். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் சம்பந்தம் இல்லாம அந்த வெண்பாவை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உன் முன்னாடி தானே அவங்க கடத்திட்டு போனாங்க. நீயும் அந்த மல்லியும் தானே தொலைச்சிங்க. நீங்க எல்லாருமே தான் அவளை தேடி அலைறீங்க. என்கிட்ட வந்து வெண்பா எங்கன்னு கேக்குற? அந்த கேஸ கூட நான் டீல் பண்ணல. தீபிகா, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். தீபிகா, இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க முடியாது.
போன்ல நீ ரவுடிங்களோட பேசின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். இதே போனோட நான் கமிஷன் ஆபீஸ்க்கு போனேன்னு வை, எந்த ஒரு கனவோட நீ காக்கி யூனிஃபார்ம் போட்டியோ அந்த யூனிஃபார்ம உன் லைஃப்ல இதுக்கப்புறம் நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் போன நீ ஏன் தீபன் எடுத்த? ஏய், இப்ப பிரச்சனை இந்த போன் எடுத்ததா? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லல, நான் கமிஷன் போய் உடனே வெயிட் பண்ணுவேன். சொல்லு, டிலே பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உண்மையை சொல்லு. வெயிட். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.